ஹாய்டா. இருக்கா மச்சான். ஏய் ஹரி. ஹாய் கார்த்தி. ஹாய் டூட். ஹாய் கவின். ஸோ நான் கார்த்தி ஆளே மாறிட்டேன். அதெல்லாம் இல்லை மச்சான். ஸோ லைஃப்லாம் எப்படி போயிட்டுருக்கு? எனக்கு என்ன மச்சான், நெக்ஸ்ட் மந்த் ஆஸ்திரேலியா போகிறேன். 1.5 lakh per month வாங்குறேன். இதுக்கு மேலே என்ன வேணும்? லைஃப் செட்டில்டு. உனக்கு என்ன மச்சான் 1.5 per annum வருமா? என்ன மச்சான், காலேஜ் படிக்கும்போது சிவில் ராக் சிவில் டான்னு சொல்லிட்டு இருப்பேன். இப்போ என்னாச்சு பாரு, இவங்க கூட தான் மெக்கானிக்கல் படிச்சுட்டு ஐடி கம்பெனியில் ஜம்முன்னு வரல. போடு மச்சான். நீ ஐடி வந்துரு மச்சான், அங்கே கஷ்டப்படாமல் ஜாலியாக இருக்கலாம். ஏ ஹரி டே. த பெஸ்ட் கிரியேட்டர்ஸ் நெக்ஸ்ட் டு காட் இஸ் சிவில் இன்ஜினியர் மச்சான். கிரியேட்டர்ஸ்னால் யார் தெரியுமாடா? சிவில் இன்ஜினியர்ஸ் தான்டா. கிரியேஷனாலே சிவில் இன்ஜினியர்ஸ் மட்டும்தான்டா. சைட்டில் கஷ்டப்பட்டு வெயிலில் நின்று வேலை பார்க்கறனால தான்டா நீங்கள் இன்றைக்கி ஜாலியாக ஏசியில் உட்காந்துருக்கீங்க. சிவில் இன்ஜினியர்ஸ் இல்லைனா நீங்கள் எதுவுமே இல்லைடா. ஒரு சைட் இன்ஜினியர் படுற கஷ்டம்னா என்ன தெரியுமாடா? சைட்டில் தமிழ் தெரியாமல் ஹிந்தி பெங்காலி பேசுகிறவங்க கிட்ட கஷ்டப்பட்டு பிளானை காட்டி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி எக்ஸ்கவேஷனை பண்ணி ஃபவுண்டேஷனை போட்டு செவுறு எழுப்பி காங்க்ரீட் போட்டு கஷ்டப்பட்டு நம்ம பில்டிங்கை கட்டினா சிவில் இன்ஜினியரிங் பற்றி ஒன்றுமே தெரியாமல் குத்தம் சொல்கிறதுக்குனே பில்டிங் ஓனர்னு ஒருத்தன் கிளம்பி வந்து நிற்பான். இந்த மாதிரி பில்டிங் கட்டினா தான் ஸ்ட்ரக்சர் சேஃபாக இருக்கும்னு சொல்லி அவனை கன்வின்ஸ் பண்ண போனால் நான் சொல்கிற மாதிரி தான் பில்டிங் கட்டணும்னு சொல்லி அவன் நம்ம உழைப்பெல்லாம் தூக்கி அடிப்பான். இவ்வளோ அவமானத்தையும் தாங்கிட்டு இருக்கும்போது தான் எனக்குள்ளே இருக்க சிவில் இன்ஜினியர் எப்பயுமே என்ன தட்டி எழுப்போம். சிவில் இப்போ மட்டும் இல்லை மச்சான், சிவில் எப்பயுமே ராக்ஸ். ஒவ்வொரு சிவில் இன்ஜினியரோட வாழ்க்கை ஆரம்பிக்கும் போது சின்னதாகவும் பெரிய போராட்டத்தோடு தான் ஆரம்பிக்கும். ஆனால் ஒரு நாள் பெருசாக எந்த போராட்டமும் இல்லாமல் நிரந்தரமான வாழ்க்கை கண்டிப்பாக வாழும். ஐ திங்க் த வேர்ல்ட் வுட் பி ஹேண்டிகேப்ட் வித்தவுட் சிவில் இன்ஜினியரிங்.